பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம். நீங்கள் 100% தெரிஞ்சுக்க வந்திருக்கிறது ஒரு வியாபாரியாக மாறுறது. நல்லா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷன் உங்களை அழைச்சிட்டு வந்ததுக்கு உங்களை ஒரு ஓனராக மாற்றுறதுக்காக உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எப்படி நம்ம ஓனராக மாறுறது? கம்பெனியோட நேம் axis-india.com, நம்பர் 303 GST ரோட், குரோம்பேட், சென்னை 44, 2018 ஸ்டார்ட் பண்ணுங்க கம்பெனி. ஆக்சிஸ் இந்தியானா என்ன? வெரி சிம்பிள் கான்செப்ட். இது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் பேச போகிறதே கிடையாது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் தெரியாத நபர்கள் இங்கே இருக்காங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம். ஆக்சிஸ் இந்தியா அப்படின்றது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ஆப்பில் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, இது என்ன ஆப் அப்படின்றத ஆப்பை உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். ப்ரிவிஷன் அப்படின்றத நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஷாப்பை கேட்டகரிஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தேவையான ப்ராடக்டா, வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்டும், ரெகுலராக நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பார்க்காத பொருளோ, தெரியாத பொருளோ, வாங்காத பொருளோ, யூஸ் பண்ணாத பொருளோ கிடையாது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 42 ரூபாய் எம்ஆர்பி உள்ள சக்தி மட்டன் மசாலா 28 ரூபாய் பாருங்க. 69 ரூபா கோல்கேட் 67 ரூபா, 120 ரூபா கோல்கேட் 117 ரூபா. இது மாதிரி நீங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 5லேருந்து 65% நம்ம ஆப்பில் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு லைஃப் டைம் கொடுக்குறாங்க. பர்டிகுலர் அந்த டைம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 500 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாலும் 50,000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி. இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒன்று பண்ணணும். இதில் நீங்கள் ப்ரைம் மெம்பர் ஆனால் மட்டும்தான் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைம் மெம்பர் ஆகிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அமேசானில் வந்து 1499 ரூபா பே பண்ண சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பணம் கட்டணுமா? ஹாட் ஸ்டாரில் கட்ட சொல்கிறாங்களே, ஜியோவில் கட்ட சொல்கிறாங்களே, இந்த மாதிரி அமௌண்ட் எதுவும் பே பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் இதில் ப்ரைம் மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஒன் டைம் பர்ச்சேஸ். நம்ம ஆப்பில் 8000+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு காம்போ பேக்கேஜில் ட்ரெஸ்ஸோ மளிகை ஜாமானோ ஏதோ ஒரு காம்போ பேக்கேஜில் நீங்கள் ஒரே ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் மெம்பர், லைஃப் டைம் டிஸ்கவுண்ட், லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி. ஸோ உள்ளே வந்தாலே நீங்கள் ப்ராஃபிட். நான் இந்த ப்ராஃபிட்காக உங்களை நான் கூப்பிடுறேன். நல்லா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். உங்களை நான் எதுக்காக இதில் ப்ரைம் மெம்பர் ஆக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நடந்த மாற்றம் உங்களுக்கு நடக்கணுன்றதுக்காக. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், வால்மார்ட், ஸ்னாப்டீல், மின்ட்ரா, அலிபாபா எந்த ஆப்பை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கஸ்டமராக தான் இந்த நிமிடம் வரை வச்சுருக்காங்க. ஒரு கஸ்டமர் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை இது வரைக்கும் எந்த ஆப்பும் வைக்கலாம். ஆனால் நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரைம் மெம்பரே ஆகிறோமே தவிர இந்த ஃப்ரீ டெலிவரிக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் கிடையாது. நம்ம இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணி மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு டோக்கன் பாஸ், அவ்வளோதான் இந்த ப்ரைம் மெம்பர். ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட், வேற ஒன்றுமே இல்லை. எதுக்காக, என்ன காரணத்துக்காக இதில் ப்ரைம் மெம்பர் நீங்கள் ஆகணும் அப்படின்னா, நான் இதுக்காக தான் உங்களை ப்ரைம் மெம்பராகவே ஆக சொல்கிறேன். நான் ப்ரைம் மெம்பர் ஆகி இந்த கம்பெனி கொடுத்த இந்த வேலையை நான் எடுத்து கற்றுக்கிட்டு செய்யும்போது டைமண்ட் டைரக்டர்னு ஒரு அங்கீகாரம் முடிக்கும் பொழுது 37,200 ரூபாய் என்னோட ஒரு வார வருமானம். நான் உங்களை அதுக்காக தான் கூப்பிட்றேன். இதில் இருக்க ப்ராடக்ட்டை உங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணுறதுக்காகவோ, நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ஃப்ரீ டெலிவரியில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்காக உங்களை நான் கூப்பிடல. ஒரே வாரத்தில் 37,200 ரூபா சம்பாதிக்கிற சான்ஸ் இங்கே இருக்குது. நான் வாங்கியிருக்கேன் வித் ப்ரூஃப். இதில் நான் டபுள் டைமண்ட் முடிக்கும் போது அப்போ என்னோட ஒரு வார வருமானம் 38,400. பே அவுட் கிரெடிட்டட் ஃபார் தி வீக் ஆஃப் 2020, வீக் நம்பர் 51. பிரசிடென்ட் டைமண்ட் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் முடிக்கும் போது அப்போ என்னோட இன்கம் ஒரு வாரத்துக்கு 60,000. இதுக்காக தான் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். உங்களை ப்ரைம் மெம்பர் ஆக சொல்றது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி சம்பாதிக்கணும், எனக்கு தேவை, லைஃப்பில் நான் என் லைஃப் மாறணும், லைஃப்பில் நான் முன்னேறணும், நிறைய கடன் இருக்குது, அதை நான் அடைக்கணும் அப்படின்னா உள்ளே வாங்க. நான் உங்களை அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். டபுள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர். அப்போவும் என்னோட இன்கம் பாட்டமில் பாருங்கள், கீழே பே அவுட் 60,000. இந்த மாதிரி மாலைகள், மரியாதைகள், அங்கீகாரங்கள். நான் இதில் சம்பாதிச்சு எடுத்த பைக் 1,23,500 ரூபாய் சிங்கிள் பேமெண்ட்ல எடுத்த இந்த மொபைல். லாக்டவுனில் என்னோட இன்கம் டிஃபரன்ஸ் 1,46,200 ரூபாய். எப்படி வந்தது? லாக்டவுனில் எந்த வேலையுமே இல்லையே. இந்த வியாபாரம் ஆன்லைனில். ஸோ லாக்டவுனில் எல்லா வியாபாரத்தையும் முடக்குன கவர்மெண்ட்னால ஆன்லைன் இண்டஸ்ட்ரியும் கொரியர் சர்வீஸையும் தொடவே முடியலை. அந்த ரெண்டையும் இயங்குனுச்சு. என் வேலையே ஆன்லைனில் தான்.
யாருமே சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல் வந்தாலும் அந்த டைம்லையும் என்னால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அப்போ மற்றவங்க பண்ணுற வேலையை விட நான் பண்ணுறது வேல்யூபிளான பிஸ்னஸா இல்லையான்றதை நீங்கள் திங்க் பண்ணுங்க. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறது, நான் உங்களை ப்ரைம் மெம்பராக உள்ளே கொண்டு வருது என்னமோ ஒரு வேலை சொல்கிறாங்க, அந்த வேலையை செஞ்சு சம்பாரித்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காக கூப்பிடுறேன். இதில் சம்பாரித்து எடுத்த டாடா நெக்ஸான் அப்படின்ற கார். இதை கவனமாக பாருங்க. தேவகாந்தன் AC 541918 ஐடி நம்பர், வீக் நம்பர் 46, இன்கம் 60,000. AC 541919 வீக் நம்பர் அதே 46, வீக் நம்பர் மாறாது, ஐடி நம்பர் மட்டும் மாறும். இதில் ஒரு 60,000. AC 541920 வீக் நம்பர் சேம் 46, 60,000. 3 ஐடியில் 60,000 வரும் பொழுது ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் தராங்க. எனக்கு அந்த வாரம் 2022 46வது வாரம் வந்தது 3 ஐடியில் மட்டும் கிடையாது. இந்த ஐடியில் ஒரு 30,600, வீக் நம்பர் மாறாது பாருங்க. இந்த ஐடியில் ஒரு 19,200, இதில் ஒரு 9,600, 1,800, 13,600, 6,000, 7,200. என்னோட 2022 46வது வாரம் என்னோட ஒரு வார வருமானம் 2,68,000 வித் ப்ரூஃப். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க? இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய பொட்டன்சியல் உள்ள ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குறாங்க. எடுத்து நான் என்ன வேலை செஞ்சேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இதே மாதிரி சம்பாதிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஐபேட் எடுத்தேன். மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஏர்பாட்ஸ், வாட்ச், ஐசீரீஸ். இந்த போட்டில் ஒரு 20,000 சம்பளத்துக்கு ஒரு 21,000 கமிட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இந்த போட்டில் 6 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து 20% ஷேர் ஹோல்டர் 20%. நான் வேலை பார்த்த இடத்துல இன்னைக்கு நான் ஓனர். இந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் கேட்க போறீங்க. அப்படி என்ன சார் வேலை? அமேசான் எப்படி சார் தெரியும்? ஃப்ளிப்கார்ட் எப்படி தான் சார் தெரியும்? ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ரெட்பஸ், ஜொமேட்டோ, இந்த ஆப்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒரு நண்பரோ உறவினரோ நம்மளுக்கு சொல்லியிருப்பார், அவ்வளோதான். ஆப்போட பெனிஃபிட் சொல்லியிருப்பாரு, தேவைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அமேசானில் ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லியிருப்பாரு, நிறைய பொருள் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. தவிர அமேசானில் நீ வாங்கி தான் ஆகணும்னு உங்களுக்கு கட்டாயப்படுத்திருக்க மாட்டார். ஜிபேல வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், இபி பில் கட்டலாம்னு சொல்லியிருப்பாரு. தவிர கண்டிப்பாக நீ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியே ஆகணும்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். தேவைன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இங்கே நீங்கள் பண்ண போகிற வேலையும் ஆக்சிஸ் இந்தியாவில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, சம்பாதிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்றத எங்கள் மூலமாக சொல்ல போகிறீங்க. தேவைன்னா அவர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறார். அப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட். இப்படி தான் நம்மளோட இன்கம் கொடுக்கும். எப்படின்னு பாருங்கள். இந்த ரெஃபரலுக்கு யாரும் இன்கம் தரல. ஸோ ப்ரைம் மெம்பராக நம்ம உள்ளே வரோம். ப்ரைம் மெம்பராக வந்ததுக்கப்புறம் எப்படி ஜிபே, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமுக்கு அந்த ஆப்பை பற்றி சொல்கிறீங்களோ, ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறீங்களோ, அந்த விஷயத்தை இதில் எங்கள் மூலமாக டீம் ஒர்க்காக நம்மலாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். அப்படி ஒரு 2 பேர், லெஃப்ட்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர் ப்ரைம் மெம்பர் ஆனாங்கன்னா உங்களுக்கு 1000 rupees இன்கம். சார் என்ன சார் இது லெஃப்ட் ரைட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்கம் கொடுத்துறதுக்காக நம்ம எடுத்துருக்க ஒரு கால்குலேஷன் பைனரி, அவ்வளோதான். இதை பார்த்த உடனே சார் முன்னாடி தெரியும், பின்னாடி தெரியும், அப்பா சொன்னார், நம்ம அண்ணன் சொன்னார், மாமா சொன்னார், மச்சான் சொன்னார், நானே பார்த்துருக்கேன், அப்படி சார் இப்படி சார்னா நானும் பார்த்துருக்கேன். 80 years ஆஃப் இண்டஸ்ட்ரி. நீங்கள் பார்த்ததை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. தப்பாக பார்த்தீங்கன்னா தப்பாக உணர்வீங்க, சரியாக பார்த்தா சரியாக உணர்வீங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இப்போ நான் சரியாக பார்த்துட்டேன் ஆக்சிஸ் சார் 35 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். மேபி இதை தப்பாக பார்த்த நபர்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லணும். 1940 ஸ்டார்ட் பண்ண இந்த இண்டஸ்ட்ரி 83 வருஷம் ஆச்சு. கலிஃபோர்னியாவில் ஸ்டார்ட் பண்ணுது. 3 கேட்டகரிஸில் தான் இந்த பிஸ்னஸே பண்ணுறாங்க. நம்பர் 1 ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். நீங்கள் பார்த்தது என்னவா இருக்கும் தெரியுமா? லக்ஸ், மெடிமிக்ஸ், இந்தால், கோல்கேட், க்ளோஸ்அப், டாபர் ரெட், வீப், சீரகம், சோம்பு, கடுகு, உளுந்து, பருப்பு, இந்த ப்ராடக்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க தயாரித்த சோப்பு, அவங்க தயாரித்த பேஸ்ட்டு, அவங்க தயாரித்த எண்ணெய், அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களோட ஓன் ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். மேபி அங்கே ரேட்லாம் அதிகமாக இருக்கும், கம்பல்சரி சேல்ஸ் இருக்கும், கம்பல்சரி பர்ச்சேஸ் இருக்கும். செகண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கம்பெனிஸ். ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. உங்களை 2 பேரை இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, உங்களுக்கு பேர் மேட்சிங் இன்கம். இந்த மாதிரி கம்பெனிகள் நிறைய வந்திருக்கு, நிறைய போயிருக்கு. தேர்ட் ஒன், மணி லிங்க். 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் தரம்பாங்க, 5 லட்சம் போட்டால் 10 லட்சம் தரம்பாங்க, 1 லட்சம் கொடுங்க மாசம் 8,000 தரம்பாங்க. எப்படி தரீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கணக்கெலாம் சொல்ல மாட்டாங்க, கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிகள் நிறைய வந்து போயிருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் பார்த்தோம்னு சொல்கிற, நீங்கள் கேள்விப்பட்டதுன்னு சொல்கிற அந்த கம்பெனி இந்த 3ல் ஏதாவது ஒன்று இடத்துல இருக்கும். ரைட்? இப்போ ஆக்சிஸ் இந்த 3 கேட்டகரிஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா? நானா மெடிமிக்ஸ் இருந்தால் கோல்கேட்லாம் தயாரிக்கிறேன்? அப்போ இந்த மாதிரி கம்பெனிகள் இருந்தாலும் இல்லைனாலும் என்னோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் அது பண்ணல. செகண்ட் ஒன் பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. ரியல் எஸ்டேட் பண்ணுவோம், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுவோம், இன்சூரன்ஸ் பண்ணுங்க, 2 பேரை பிடிங்க. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் இருந்தாலும் இல்லைனாலும் என்னோட கம்பேர் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன், மணி லிங்க், ஒன்லி மணி ஃப்ளோ. 1 லட்சம் போட்டா 2 லட்சம் தரேன், 5 லட்சம் போட்டா 10 லட்சம் தரேன். நான் உங்கள்கிட்ட அதை பற்றி பேசினேன்னா அப்போ இந்த 3 கேட்டகரிஸ்லேயே வரமாட்டேன். ஆனால் இந்த 3 கேட்டகரிஸில் தான் 83 வருஷமா 170 நாட்டில் ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 3 கேட்டகரியில் நான் வரமாட்டேன். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கே நான் புதுசு. நீங்கள் புதுசாக கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை புதுசாக மாறும், அவ்வளோதான். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கே நம்ம புதுசு. நம்ம என்ன பண்ண சொன்னோம்? ஜஸ்ட் ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் எடுக்க சொன்னோம். யார்கிட்ட பிரைம் மெம்பர் இல்லை? நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா ஆப்பும் பிரைம் மெம்பர் வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியாததே கிடையாது. ஸோ இவங்க பண்ணது நான் பண்ணலைன்னு சொல்றேன். அப்ப எப்படி சார் அவங்கள மாதிரியே நீங்களும் 2 பேர் செத்தா இன்கம் தரீங்க? இந்த கேள்வி உங்களுக்குள்ள வரணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற எதையுமே நீங்க நம்பக்கூடாது. என்ன நீங்க சந்தேகப்படணும். நீங்க சந்தேகப்பட்டா தான் நீங்க இதில் ஜெயிப்பீங்க. என்கிட்ட கேள்வி கேட்டால் தான் நீங்க இதில் ஜெயிப்பீங்க. சொல்றதெல்லாம் நம்மளால ஜெயிக்கப்படுறதில்ல. நான் பேசுற எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கேளுங்க, லாஜிக் கேளுங்க, நான் தரேன். இதுல சம்பாதிக்க முடியும்னு நான் அழுத்தம் திருத்தமா கான்ஃபிடென்ட்டோட தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சம்பாதிச்சிட்டேன், ப்ரூஃப் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். என்னோட யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டுருங்க, போய் பாருங்க. நான் இதுல சம்பாரிச்ச, இதுல வாங்கின எல்லா ப்ராடக்ட்டையுமே வீடியோவா காமிச்சேன். ஒரு வீடியோ சேனல் எடுத்து பாருங்க, உங்களை அழைச்சிட்டு வந்துட்டு கேளுங்க. ஸோ அதுதான் இங்க விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இங்க நடக்கும். தப்பா பார்த்தா தப்பா தான் இருக்கும், சரியா பார்த்தா சரியா இருக்கும். நான் ஆக்சிஸை சரியா பார்க்குறேன். ஸோ நீங்க ஏதோ ஒரு கம்பெனியோட இருக்கிற கசப்பான அனுபவத்தை இதோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க பண்றது நான் பண்ணலை. அவங்களும் நானும் பண்ற ஒரே ஒரு ஒற்றுமை, லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று கொண்டு தான் இன்கம். உங்களுக்கு நான் இன்கம் தர்றதுக்காக எடுத்திருக்க கால்குலேஷன் பைனரி. ஸோ அவங்க பண்றது நான் பண்ணலைன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி நான் 1000 தரேன்? இந்த கிளாரிபிகேஷன் எந்த மார்க்கெட்டிங் கம்பெனி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பிராண்டட் கிடையாது. லைபை சோப்பு உங்க ஊர்ல இருக்கிற உங்க கடையில் நீங்க வாங்க முடியும். ஆனா எங்க தயாரிக்கிறாங்க? யூகே ப்ராடக்ட். இப்படிதான் நம்ம கைக்கு வருது. இது உங்களுக்கு தெரியாததா? ஒரு தயாரிக்கிற இடத்துல இருந்து இப்படித்தான் கைமாறி மக்கள் கைக்கு வந்து சேதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடையில இருக்க டீலர், சப் டீலர், சூப்பர் ஸ்டாக்கர், இந்த இடைத்தரகர்கள்லாம் ப்ராஃபிட் வச்சு தான் சோப்பு நம்ம கைக்கு வரும். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதே சோப்பு தான், ப்ராடக்ட்ல சேஞ்ச் இல்லை, ஆனால் இப்படி வருது. நம்ம கம்பெனின்றதுனால ஆக்சிஸ் இந்தியான்னு போட்டுருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் அமேசான் வச்சுக்கலாம், ஃப்ளிப்கார்ட் வச்சுக்கலாம், ஸ்னாப்டீல், மின்ட்ரா, மீஷோ, அலிபாபா, எந்த ஆப் வேணாலும் வச்சுக்கோங்க. தயாரிக்கிற இடத்துல இருந்து ஹோல்சேல் வியாபாரிகள் இருந்தோம் அந்த ஆப் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த பக்கம் இந்த டீலர், சப் டீலர், ரீட்டைலர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் போகிற ப்ராஃபிட் இங்கே சேவ் ஆகுதா இல்லையா? இந்த மிச்சமாகிற பணத்தை தான் கம்பெனியோட ப்ராஃபிட் போக நமக்கு இன்கம் தர்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல மற்றவங்கள நம்மளோட கம்பேர் பண்றோம்ல, இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க நான் யார் தெரியுமா? நான் தான் மளிகை கடை ஓனர். மளிகை கடை வைக்கிறதுக்கு என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்றேன், உழைக்க தயாராங்கிறாங்க. உன்னோட முதலீடு இங்க உழைப்பு தான். ரெடியா? நாங்க ரெடி. 35 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டோம். இப்படிதான் நம்ம இன்கம் தரோம். நம்ம ஆப்ல இருக்க ப்ராடக்ட்டையும் நான் வெளிப்படையா காமிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி இன்கம் தர்றேன்னு நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். வெளிப்படையா வியாபாரம் பண்றேன். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம்மையா சம்பாதிச்சு வாழலாம். ரைட்? லாஸ்ட் 5 மினிட்ஸ். இன்கம் எவ்வளவு தூரம் தராங்க? எப்படி சார் 36,000, 38,000, 60,000 இதெல்லாம் எப்படி சார் வாங்குனீங்க அப்படின்ற விஷயத்துக்கு உண்டான விஷயத்தை நான் சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. ஸோ பிரைம் மெம்பர்ல உள்ள வந்தாச்சு. பிரைம் மெம்பரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். பிரைம் மெம்பரா நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா லைஃப் டைம் மெம்பர், லைஃப் டைம் டிஸ்கவுண்ட், லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி. ஸோ உள்ள வந்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டபிளான விஷயத்தை எங்க மூலமா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷனுக்கு ஷேர் பண்றீங்க. லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர் வராங்க. அப்படி வரும்போது 1000 rupees இன்கம். ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் மட்டும் லெஃப்ட்லயோ ரைட்லயோ எக்ஸ்ட்ரா ஒரு நபர் வரும்போது தான் கொடுப்பாங்க. இது நம்ம கம்பெனியோட ரூல் கிடையாது, இந்த கான்செப்டோட ரூல். இந்த பைனரியில அதை டெய்ல் அப்படிம்பாங்க. இது நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம்ல. வந்த 2 பேர்ல யார் கொண்டு வந்தாலும் டெய்ல் வரும்போது ஃபர்ஸ்ட் வீக் இன்கம் ரிலீஸ் ஆகுது. ரைட், ஃபைன். இப்போதான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். இந்த நெட்வொர்க்ல தோக்குறவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. நான் பார்த்த வரை 2008லேருந்து 2023 வரை எனக்கு நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட என் வயசுல பாதி இந்த நெட்வொர்க்காக கொடுத்துருக்கேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நான் பார்த்த வரையில் நெட்வொர்க்ல ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்க பிசினஸ்குள்ள வந்து இந்த 2 பேர் வரும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் வந்திருக்குல்ல, யார் ஒருத்தர் நம்மளை நம்பி 2 பேர் வந்திருக்காங்க, அதனால நமக்கு ஒரு 1000 rupees வந்திருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கும் 1000 ரூபாய் வரணும், நம்ம செஞ்சதை அவருக்கு சொல்லிக் கொடுப்போம்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாரோ அவர் நெட்வொர்க்ல ஜெயிச்சிடும். அப்ப நீங்க இங்க என்ன பண்ணணும்? வந்த 2 பேரையும் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லணும். ஏன்னா நீங்க சரியா செஞ்சதுனாலதான் 2 பேரும் வந்திருக்காங்க. நீங்க செஞ்ச சரியான வேலையை அவர்கிட்ட சொல்லும் போது, அவர் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கும் இந்த லெஃப்ட் ரைட் வந்துடும்.
நீங்க அதை செய்யாம 2 பேர் சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் 4 பேர் சேர்க்க போனீங்க அப்படின்னா அவரும் இருக்க மாட்டாரு, கொஞ்ச நாள் நீங்களே இருக்க மாட்டீங்க. ஆள் சேர்க்கிற பிசினஸ் இது கிடையாது. ஆள் சேர்த்தா பெருசா சம்பாதிக்க முடியாது. நீங்க ஆளை சேர்க்கணும்னு ஓடுனீங்கன்னா நீங்க ஒரு நாள் தோத்து தனியா போய் நிப்பீங்க. இங்க வேலையே அடுத்தவங்களை சம்பாதிக்க வைக்கிறது. இப்ப பாருங்க, நீங்க 2 பேர் சேர்த்துட்டீங்க, 1000 ரூபாய் வந்துருச்சு, அவ்வளவுதான். நீங்க அவரை சேர்த்துங்க, எப்படி அவங்களை சம்பாதிக்க வைக்க முடியும்? அவர் சேர்ந்துட்டாரு, செய்ய வரல. நீங்க பண்ண வேண்டிய, தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 பேர் உள்ள வந்துட்டாங்களா, உங்களை நம்பி வந்திருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா ரிலேஷன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு மாதிரியே அவருக்கு 1000 ரூபாய் வரணுன்றது உங்களோட பொறுப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, செஞ்சதை சொல்றீங்க, அழகா அவங்க செய்யறாங்க. ஏன்னா நீங்க சரியா செஞ்சதுனால 2 பேர் வந்தாங்க. அதை அப்படியே சொல்லுங்க. மீட்டிங்கோ ட்ரைனிங்கோ தேவை கிடையாது. இது ஒரு யதார்த்தமான ஒரு வியாபாரம். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப ஆக்சிஸ் இல்லாம இத்தனை காலமா எத்தனை நகை கடையை பத்தி, எத்தனை ஹோட்டல் பத்தி, எத்தனை படத்தை பத்தி, எத்தனை பாட்டை பத்தி நம்ம பேசியிருப்போம். கேஷுவலா பண்ணுங்க. அதுக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதை பண்ண முடியும். கூகுள் பேல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு தெரிஞ்சாதான் நீங்க சொல்லவே முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஸோ நீங்க உள்ள வந்துட்டு நீங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கும் போது ஈஸியா உங்களுக்கு பிசினஸ் மாறிடும். அப்போ உங்களை நம்பி வந்தவங்கள 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, என்ன வேலை செஞ்சீங்களோ அதை சொல்லுங்க, அவர் செய்வாரு. அதே மாதிரி அவருக்கு லெஃப்ட் ரைட் வந்துருச்சு, கையில் வரும்போது இன்கம் உங்களுக்கு லெஃப்ட்ல 2 பேர், ரைட்ல 2 பேர் புதுசா வந்தா உங்களுக்கு 2000 ரூபாய். அதுதான் பைனரி. பைனரின்றது என்னன்னா, லெஃப்ட் ரைட்ல எத்தனை மேட்ச் ஆகுதோ அவ்வளோ இன்கம். ரைட். 3வது ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப், நீங்க செய்ய வேண்டிய வேலை 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களை நம்பி வந்த நபரை நீங்க செஞ்ச வேலையை சொல்லி அவரை செய்ய வச்சிட்டீங்க. அவருக்கு ஒரு 1000, உங்களுக்கு 2000 வந்துச்சு. உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காருல, அப்போ உங்க ஃப்ரெண்டு 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னா, கரெக்டா அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க வேலை பார்த்தா உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து. ஏன்னா நீங்க அதான் அவருக்கு செஞ்சு காமிச்சிருக்கீங்க, நீங்க அதான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நபருக்குலையும் 2 பேர் வராங்க. பேர் மேட்சிங் அடிப்படையில் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்கம் வருது. உங்களுக்கு லெஃப்ட்ல 4 பேர், ரைட்ல 4 பேர் புதுசா வராங்க. உங்களோட இன்கம் 4000 ரூபாய், ஒரு வார வருமானம். இதோட உங்க வேலை முடிஞ்சு. இது வரைக்கும் தான் நீங்க கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. இப்போ லெஃப்ட்ல 7 பேர், ரைட்ல 7 பேர் இருக்காங்க, 14 பேர். நல்லா யோசிச்சு பாருங்க, 14 பேர்ல அட்லீஸ்ட் 2 பேர் ஒர்க் பண்ண மாட்டாங்களா? லோ ரேஷியோ பார்த்தா கூட அந்த 2 பேர் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாரம் இன்கம் வந்துருமே. உங்களுக்கு வாரம் இன்கம் வரும்போது அதை உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட காமிச்சு, அப்போ ஃப்ரெண்டுக்கு இன்கம் போயிட்டு இருக்கு, நம்ம தான் வேலை செய்யாம இருக்கணும், அவரு ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருவாரு. வேலை முடிஞ்சு போச்சு, எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கலாம், எல்லாரையும் வேலை செய்ய வைக்கலாம். ஸோ இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன கத்துக்கிறோம், நமக்கு எது தேவை, இந்த விஷயத்த உணர்ந்து பண்றவங்க பெருசா இதில் ஜெயிக்க முடியும். இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது எல்லாமே அதுவா நடக்கும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணது. இந்த வாரம் 60000 இருந்துச்சுல, அதுக்கு நான் ஒருத்தரையும் சேர்க்கல. சீரியஸா சொல்றேன். ஆக்சிஸ்ல 5000 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம், 50000 ஈஸியா சம்பாதிக்கலாம். இதுதான் நான் பண்ணது. எப்படி எனக்கு 60000 வந்துச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 4 பேர், ரைட்ல 4 பேர் இருக்காங்களே, அந்த 4 பேரும் 1000 ரூபாய் சம்பாதிக்க ஒர்க் பண்றாங்க. நான் சப்போர்ட் பண்றேன். லெஃப்ட்ல 8 வந்துருச்சு, ரைட்ல 8 வந்துருச்சு. என்னோட இன்கம் 8000. 8 ஜோடி கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. நெக்ஸ்ட் வீக் பாருங்க, லெஃப்ட்ல 16, ரைட்ல 16, 16000. லெஃப்ட்ல 36, ரைட்ல 36, 36000. ஒரு வார வருமானம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்பாம இருக்காதீங்க, ஏன்னா ப்ரூஃப் காமிச்சிட்டு இல்லை. லெஃப்ட்ல 36, ரைட்ல 36, ஒரே வாரத்துல 36000 ரூபாய் சம்பாதிக்கிறத நம்ம ஆச்சரியமா பார்ப்போம், நம்ப மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்க யாரும் வாங்கல. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கல, ரிலேஷன் வாங்கல, அப்பா வாங்கல, தாத்தா வாங்கல, யாரும் வாங்கல. அப்ப நம்ம நம்ப மாட்டோம். ஆனா ஒரே வாரத்துல 36 கோடி சம்பாதிக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்க சார் அப்படிமோ. யாருப்பா அப்படின்னு கேட்டா பெரிய பெரிய பிசினஸ் மேன், சரவண ஸ்டோர் ஓனர், ஜோசால்காஸ், ரிலையன்ஸ் அம்பானி, நிறைய இருக்காங்க சார். அவங்களும் மனுஷன் தானே, ஏன் அதை மட்டும் நம்புறோம்? ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான். ஏன் அவங்களுக்குலாம் ஒரே நாள்ல பல லட்சங்கள் கோடிகள் வருது? வெரி சிம்பிள். யாரெல்லாம் தனக்கு கீழே வேலையாட்கள் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் செல்வந்தரால் ஜொலிப்பாங்க. ஆக்சிஸ்ல அதிகமா வருதுல, இப்ப வேலையாட்கள் இருக்கான்னு பாப்போமா? ரைட். எப்போ உங்களுக்கு கம்பெனி 36000 தருது பாருங்க. லெஃப்ட்ல 36 பேர், ரைட்ல 36 பேர். ஒரே வாரத்துல சண்டே டு சாட்டர்டே ஒரே வாரத்துல 72 பேர் புதுசா வரும்போது தான் உங்களுக்கு 36000. 72 பேர் நீங்க கொண்டு வர போறீங்களா? கிடையாது. நான் சொல்லவும் கிடையாது, நீங்களா நினைச்சுக்கிறீங்க. பாருங்க, 36க்கு மேல 16 இருக்கு, அதுக்கு மேல 8, 16 8 24, அதுக்கு மேல 7 31. உங்களுக்கு கீழே உங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு 31 பேர் இருக்காங்க. இந்த 31 பேரை வச்சுதான் 36 பேர் கொண்டு வரோம். இப்ப சொல்லுங்க, ஈஸியா கஷ்டமா? இப்ப நான் சொன்னல, 5000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நீங்க ஒருத்தர் தான் இருப்பீங்க. 50000 சம்பாதிக்கும் போது உங்க கூட 100 பேர் இருப்பாங்க உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய. இதான் ஆக்சிஸ். அதான் எனக்கு நடந்தது.
ஸோ ஒரே வாரத்தில் 36,000 சம்பாதிக்கும் போது டைமண்ட் டைரக்டர் ஒரு அங்கீகாரம் தர்றாங்க. அதான் நீங்கள் என்னோட போஸ்டிங்க பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீக் லெஃப்ட்டில் 40, ரைட்டில் 30. ஏன்னா சார் இப்போ அன்மேட்சாக இருக்குது, இப்போ எப்படி இன்கம் தராங்கன்னா மினிமம் எடுத்து ஆவரேஜ் பண்ணி 30க்கு 30 ஜோடி எடுத்து 30,000 கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 40ல் 10 இருக்குது. அது நமக்கு வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னா கிடையாது. நெக்ஸ்ட் வீக் நம்ம டீமில் இருக்க லெஃப்ட்டில் இருக்க 100 பேர் சேர்ந்து ஒரு 50 பேர் கொண்டு வராங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த இன்கம் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, மறலாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க, நம்பாமல் இருக்காதீங்க. உங்களோட தனிநபர் உழைப்புக்காக இது வரல. இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா இது கிளியர் ஆயிடும். உங்க தனிநபர் உழைப்புக்காக வரல, உங்க கூட இருக்க 100 பேரோட உழைப்புக்கு தான் இது வருது. ஸோ 100 பேர் சேர்ந்து 50 பேர் கொண்டு வராங்க. ஆல்ரெடி 40ல் பேலன்ஸ் 10 இருக்கு, அதை ஆட் பண்ணி 60 ஆகிடுவாங்க. ரைட்ல 60, இன்கம் 60,000. ஸோ நெக்ஸ்ட் வீக் பாருங்க, லெஃப்ட்ல 100, ரைட்ல 100, 1 லட்சம் கொடுக்கணும். அப்போவும் 60,000. கம்பெனியோட சீலிங் லிமிட் ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமா 60,000 தான் சம்பாதிக்க முடியும். ஏன் சார் மிச்ச பணம் எங்க சார் போகுது அப்படின்னா, வெரி சிம்பிள். இந்த இன்கம் எல்லாமே முன்னாடியே சொன்ன மாதிரி, லைவ் பை எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி, வெளியில போற இடைத்தரகர்கள் மீடியேட்டர்ஸ்க்கு போற பெர்சன்டேஜ் தான் நமக்கு இன்கம் தராங்கன்னு சொல்றேன். அந்த பெர்சன்டேஜ் கம்பெனியோட ப்ராஃபிட் போக 60,000 per வீக். ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமா 60,000 வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும். அப்படி 60,000 சம்பாதிக்கும் போது தான் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர்னு ஒரு அங்கீகாரம் தராங்க. ஸோ இந்த இன்கம் எல்லாமே லைஃப் டைம் இன்கம். அதை தாண்டி ஜென்ரேஷன் இன்கம். இந்த ஒன்று போதும் சார். அப்படியா சார், இப்படியா சார், சார் அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, எங்க அப்பா அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், எங்க அண்ணனுக்கு தெரியும். இதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. யாருமே வரமாட்டாங்க. சீரியஸா சொல்றேன். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அடிபடும் போது அப்ப தெரியும். அடிபடாத வரை தெரியாது. உயிர் தோழன் சார் தெரியும். உனக்கு அடிபடும் போது தெரியும் அவன் என்ன தோழன். ஜெனரேஷன் இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க பிசினஸ்குள்ள பிரைம் மெம்பரா வரும்போதே நாமினி ஆப்ஷன் இருக்கு. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பையன், பொண்ணு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், நீங்க யார் பேரை போட்டீங்களோ, நீங்க இல்லாத காலம் அந்த இறைவன் கொடுத்தாலும் நீங்க யார் பேரை நாமினி அப்படிங்களா உங்களுக்கு இன்கம் போயிடும். நம்ம தானே இல்ல, லெஃப்ட் ரைட் இருக்கு தானே. அவங்க இன்கம் சம்பாதிக்க அவங்க வேலை பார்ப்பாங்க தானே. இதை விட செக்யூரான லைஃப் உங்க குடும்பத்துக்கு என்ன கொடுக்க முடியும்? அதை விட்டுட்டு அவர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு. யாரு உங்களை பார்க்க போறா? யாரு உங்களை காப்பாற்ற போறா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க தான் உங்க ஃபேமிலிக்கு, நீங்க தான் உங்களை காப்பாற்றணும். நம்ம இல்லாத காலம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீம், இந்த மாதிரி ஒரு பிசினஸை பக்காவா கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கவலை இருக்கு? நம்ம ஃபேமிலி யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்காது. இதை விட உங்க குடும்பத்துக்கு என்ன சேர்த்து வைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களோட அடுத்த தலைமுறைக்கு என்ன சேர்த்து வைக்க போறோம்? இதை விட பெரிய சொத்து என்ன இருக்கு? நீங்க 5 லட்சம் 10 லட்சம் சொத்தே சேர்த்து வச்சாலும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள சரியில்லைன்னு அழிச்சிருவான் செலவு பண்ணி. ஆக்சிஸ்ல இந்த சொத்தை சேர்த்து வைங்க. அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு 60,000 மேல அவனுக்கு வராது. அடுத்த வாரம் 60,000 தான், அடுத்த வாரம் தான் வரும். என்னதான் பண்ணாலும் புள்ளையே சரியில்லாம இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு 60,000 மேல அவனால செலவு பண்ண முடியாது. அது அடுத்த வாரம் தான் வரும். யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு பெர்மனண்டான ஒரு ஸ்டாண்டர்டான பிசினஸ் கொடுக்குறோம், ஸ்டாண்டர்டான இன்கம் கொடுக்குறோம்னு யோசிச்சு பாருங்க. சும்மா சாதாரணமா ஏதோ வீட்டில் இருந்துகிட்டு மொபைலில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இது உங்களோட லைஃப். ஸோ இந்த மாதிரி இன்கம் கொடுக்குற கம்பெனி லீகலைஸ்டா இருக்கு அப்படின்னா பக்கா லீகலா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ண மனிதர்கள் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் AB செந்தில்குமார் சார், CEO பாபு சார். இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே இல்லை. இதான் இங்கே விஷயம். இவங்களோட எண்ணங்கள் சிந்தனையும் சரியா இருந்ததுனால மட்டுமே இந்த கம்பெனி பிரம்மாண்டமா வளர்ந்து. இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அவங்களோட அறிவா, அவங்களோட பணமா, டேலண்டா, அவங்களோட மிகச்சிறந்த அனுபவம். இந்த வேலையில 20 வருஷம் அனுபவம் உள்ள நபர்கள் தான் இவங்க 2 பேரும். எவ்வளோ ப்ரொஃபஷனலா அதை யோசிச்சு எவ்வளோ லீகலா பக்காவா பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. எல்லா ப்ராப்ளம் எல்லா கம்பெனியும் பார்த்து எந்த கம்பெனில இல்லாததை நம்ம பண்ணணும். ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சு பண்ணதான் ஆக்சிஸ் இந்தியா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சொல்லவா? எந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆப்பாவது இன்கம் தராங்களா? இல்ல. அப்படி இன்கம் தர கம்பெனி எந்த கம்பெனியாவது பிராண்டட் ப்ராடக்ட் இருக்கா? மார்க்கெட்ல இருக்க பொருள் இருக்கா? கிடையாது. இப்ப தெரியுதா? ப்ராஃபிட்டே கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு சரியானதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ண கம்பெனி தான் நம்மளோட கம்பெனி. ஸோ இதுல நீங்க உள்ள வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மினிமம் 3,500 மேக்ஸிமம் 10,500 ஸ்டார்டர் கிட். எதுக்குன்னா பிரைம் மெம்பர்ஷிப்பா மாற. பிரைம் மெம்பர்ஷிப்பா மாறதுக்கு பணம் கட்ட சொன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்லி ஒன் டைம் பர்ச்சேஸ். ஜென்ஸுக்கு தேவையான இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு நீங்க உள்ள வரலாம். இதுல 10,200க்கு வந்தாலும் நீங்க இது பிரைம் மெம்பர் தான். 6,200க்கு வந்தாலும் பிரைம் மெம்பர் தான். இதுல 10,200 அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ்.
6200 வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கூப்பன். ஏன் நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா 10200 கீழே பெனிஃபிட்னு போட்டு 100 PVன்னு போட்டுருக்கு, 100 PV. 6200 கீழே பாருங்க 60 PVன்னு போட்டுருக்கு. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிரும். லெஃப்ட் ஒன் ரைட் ஒன் வந்தால் 1000 ரூபாய் இன்கம், 100 PVயில் வந்தாங்கன்னா 1000 ரூபாய் இன்கம், 60 PVயில் வந்தால் 600 ரூபாய் இன்கம். நமக்கு 1000 ரூபாய் வேணும்னா அவனை போட்டு நம்ம புஷ் பண்ணக்கூடாது. நம்மளோட வேலை எப்படியாச்சும் இன்ஸ்டால் பண்ணி ஜிபே யூஸ் பண்ணுறான் அது கிடையாது. மாப்பிள்ளை ஜிபேல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், இபி பில் கட்டலாம், சூப்பராக இருக்கு. டைம் மிச்சம், ரிலாக்ஸாக பக்காவாக பண்ணலாம். சொல்லிட்டீங்க, தேவைன்னா அவன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவான். அப்படி பண்ணணும் பிஸ்னஸ். லேடிஸ் தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அந்த நாப்கின் எடுத்துக்கலாம், இந்த மளிகை ஜாமானை கூட நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இல்லையா, நான் பிஸ்னஸ்க்காக வரேன் என்ன மாதிரி, நான் 3500 வந்தேன், 10500 டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைச்சு 7000 ரூபாய் அதிகமாக போட்டு. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நான் முன்னாடியே ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட காமிச்சேன். வெளியில் வாங்குற 4000 ரூபாய் எம்ஆர்பி உள்ள ப்ராடக்ட் இங்கே ஆக்சிஸில் 3500 ரூபாய், 500 ரூபாய் உங்களுக்கு லாபம். இந்த 500 ரூபாய் அந்த 10500 மைனஸ் ஆகும். இதை வெளியில் வாங்கும்போது இந்த 500 ரூபாய் மளிகை கடைக்காரர்கிட்ட தான் கொடுக்கணும். ஸோ இந்த கூப்பன் நம்மளோட பணமா? ரைட், என்னோட புரிதலை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த 3500 நான் வந்தேன். இந்த 3500 நான் வரவும் ஒருவேளை நம்மளால 2 பேரும் கொண்டு வர முடியலைன்னா 5 மாசம் மளிகை ஜாமான எங்க ஊர் ரமேஷ் கடையில் வாங்காம ஆக்சிஸ் இந்தியாவில் ஆர்டர் பண்ணி 3500 நான் கூப்பனா கழிச்சிருவேன். என்ன போச்சு? காலம் முழுவதும் 40, 50 வருஷம், 60 வருஷத்துக்கு மளிகை ஜாமான் வாங்க தானே போறோம். வெளியில வாங்காத எந்த பொருளையும் நான் வாங்க சொல்லலையே உங்களை. ஜஸ்ட் ஒரு ட்ரை, அவ்வளவுதான். ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா மிகப்பெரிய லைஃபா வந்துருச்சு. நான் யோசிச்சது அவ்வளவுதான். ஒருவேளை யாருமே வரல அப்படின்னா எனக்கு லாஸ் இல்லை. ஒருவேளை வந்துட்டா எனக்கு வாழ்க்கை. இதுதான் நீங்க திங்க் பண்ணுங்க. இப்பெல்லாம் பேக்கேஜ் வச்சா வருவாங்களா சார்? சில பேர், சார் நான் வந்துருவேன், என்ன நம்பி 2 பேர் வருவானா? வரலைன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஜஸ்ட் ட்ரை பண்றோம் அவ்வளவுதான். உண்மையான நண்பரையும் உண்மையான உறவினரையும் இதுல பாத்துடலாம். ஜஸ்ட் ட்ரை பண்றோம் அவ்வளவுதான், வெரி சிம்பிள். வரலைன்னா என்ன? ஒரு 4 தடவை 5 தடவை இல்ல 6200 மளிகை ஜாமான் கிட்ட வந்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை உங்க வாழ்க்கையில மளிகை கடையை வாங்கி மளிகை ஜாமான் வாங்குறீங்க. மளிகை கடையை மாத்தி ஒரு ஜாமான் வாங்குறீங்க. என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் நம்ம? லட்சக்கணக்கில் போட சொல்றோமா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா வருவாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கம்பெனில 5,25,000 பிரைம் மெம்பரை கிராஸ் பண்ணிருச்சு. அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. நீங்க உள்ள வரீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மெம்பர்ஷிப் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த மெம்பர்ஷிப் ஐடியில நீங்க கம்பெனில எத்தனாவது நபர்னு தெரிஞ்சிடும். 15 பேர் 1 crore சம்பாதிச்சிருக்காங்க. 15 பேருமே தமிழ்நாடு தான். கூட்டி கொண்டு போய் நேரடியா என்னால காட்ட முடியும். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல என்ன மாதிரி இதுல சம்பாதிச்சு சொந்தமா கார் எடுத்திருக்காங்க. 10,000 பேருக்கு மேல ஒரே வாரத்துல 36,000 60,000 சம்பாதிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் பேஜ்ல போங்க, AxisIndia.com அடிங்க, கம்பெனியோட அபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க லைவாவே பாத்துக்கலாம் எல்லாருமே. 100 இடத்துக்கு மேல கம்பெனியோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. சென்னை குரோம்பேட்டையில் ஒரு ஆஃப்லைன் ஷாப் இருக்கு. பைனரியில இன்கம் கொடுக்குற ஒரு கம்பெனி முதல் 4 வருஷத்துல ஒருத்தன் சொல்ல முடியாது இவ்வளவு அச்சீவ்மெண்ட். எந்த கம்பெனி வேணாலும் பண்ணட்டும், கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முதல் 4 வருஷம் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்டே கிடையாது. எப்படி சார் நீங்க மட்டும்? வெரி சிம்பிள். முன்னாடி சொன்னதான், நான் ஆன்லைன் இண்டஸ்ட்ரி, எல்லாமே தெரியும். நான் வச்சிருக்க பொருள் பூரா எல்லாருக்கும் தெரிஞ்சது. டெய்லி வேற கடையில வாங்குறது. எந்த ஆப்மே இன்கம் தரல, நான் தரேன், அவ்வளவுதான். பிசினஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி. விஷயம் அதுதான். ஸோ இதனால தான் பயங்கரமா சம்பாதிச்சுட்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நம்ம இழந்துடும். என்னோட குறிக்கோள் என்னன்னா ஒன்னே ஒன்று தான், மை டிஃபரன்ஸ். டீம்லேயே நான் அதான் சொல்லியிருக்கேன், நீங்க யாரையும் செய்யக்கூடாது. நம்மளோட வேலை இந்த ஏரியால ஆக்சிஸ் தெரியாம ஒருத்தர் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். தெரியப்படுத்துறோம். ஆப் ப்ரமோஷன் யார் பண்ணல? இந்த மே மாசம் எக்ஸாம் முடிஞ்சு பாருங்க, எல்லாரும் வீடியோ வருவாங்க. எஜுகேஷனல் பயங்கரமான மரியாதையான இண்டஸ்ட்ரி தான். ஆனா வீடியோ அந்த நோட்டீஸ் கொடுத்து எங்க ஸ்கூல்ல சேருங்க, காலேஜ்ல சேருங்கன்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அது ஆள் பிடிக்கிறது இல்லையா? அது ஆள் பிடிக்கிறது அப்படின்னா இதுவும் ஆள் பிடிக்கிறது. அது ஆள் பிடிக்கிறது இல்ல சார், அது பிசினஸ் சார்னா இதுவும் பிசினஸ் தான் ராஜா. டீ கடைக்கு ஆள் வேணும். ஆள் இல்லாம என்ன வியாபாரம் பண்ணுவீங்க சொல்லுங்க? இந்த நாட்டுல கொச்சப்படுத்துறான். புரிதல் இல்ல, அவேர்னஸ் இல்ல. ஒவ்வொரு நாடும் வளர்ந்துகிட்டு இருக்கு. 32 கோடி மக்கள் தொகை வச்சிருக்க அமெரிக்கால 2018 ரிப்போர்ட் சொல்றேன், 2,12,750 கோடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா மட்டும் டர்ன் ஓவர் நடக்குது. ப்ரூஃப் நான் காட்டுறேன். வெறும் 3 கோடி வச்சிருக்க மலேசியால 30,550 கோடி டர்ன் ஓவர் நடக்குது. 132 கோடி மக்கள் தொகை வச்சிருக்க இந்தியால 2018 ரிப்போர்ட் 132 கோடி மக்கள் தொகை, 7,800 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க. அப்புறம் ஏன் மலேசியால 1 ரூபாய் இங்க 20 ரூபா வராது? யோசிங்க.
ஒரு நாட்டோட நாணயத்தையும் ஒரு நாட்டோட வளர்ச்சியையும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை தான் கேட்குறீங்க. நம்ம இல்லாத காலத்தை அந்த இறைவன் கொடுத்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு ஷியூரிட்டி உள்ள ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலை சொல்லுங்க பார்ப்போம். ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு திங்க் பண்ணுங்க. நான் சொன்னதுல லாஜிக் இருந்தால் நம்புங்க, இல்லைன்னா நம்பணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வெளியில் உள்ளவன் தப்பா சொல்லுவாங்க, அதையும் நம்பாதீங்க. நம்மளோட 6th சென்ஸை இப்போதான் நம்ம பயன்படுத்தணும். நான் பேசுன எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கும். ப்ரூஃபோட நான் எல்லாமே பேசிட்டு இருப்பேன். இந்த மீட்டிங் முடிச்ச உடனே செம பிசினஸ் நினைப்பீங்க. வெளில போய் பேசும்போது இது நான் முன்னாடியே பார்த்துட்டேம்மா, அவன் சொல்லல, அவன் தப்பு இல்ல, உங்க தப்பு. வித் ப்ரூஃபோட சம்பாதிச்சதோட லாஜிக்கலா நான் சொல்றேன். நீங்க அப்படியே சொல்லுவீங்க 3000 காசு கட்டணும், 2 வருஷம் தான் இன்கம் வரும். அவன் என்ன நினைப்பான்? வேற கம்பெனி மாதிரி நினைப்பான். நான் முன்னாடி 1 லட்சம் போட்டு ஏமாந்துட்டேன், நீ ஏமாந்துடாதான்னு சொல்லுவான். அதுவா நம்ம? நான் பொருளை வாங்கி விற்க முடியாம நானே தான் யூஸ் பண்ணேன், காசு போச்சு. நான் பொருளை வாங்கி விற்கவா சொன்னேன்? இன்சூரன்ஸ் போடவா சொன்னேன்? இது உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி ஒருத்தர் தப்பா சொல்றாருன்னா அவர்கிட்ட உட்காந்து கேளுங்க, பேசுங்க, என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா அந்த 3ல 1 தான் சொல்லுவாரு. நான் காசு போட்டேன், பொருளை வந்து சேல்ஸ் பண்ண சொன்னாங்க, விற்க முடியல பாரு. இன்சூரன்ஸ் போட்டேன், வருஷம் கட்ட சொன்னாங்க, 15வது வருஷம் 10 லட்சம் தரேன்னாங்க, தரலைம்பாங்க. 1 லட்சம் போட்டா 2 லட்சம் தரேன்னாங்க, அது வந்து கொண்டுட்டு ஓடிட்டான். இதை தவிர ஒருத்தனை சொல்லுங்க வேற. இந்த 3மே நம்ம இல்லை தானே? அப்புறம் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசுனதை கேட்டுட்டோம், வேற ஆள் சொல்றதுக்கு ஏன் வந்து நம்ம தயங்குறோம்? வேற ஆள் சொல்றது ஏன் நம்ம நம்புறோம்? இவ்வளோ விஷயம் ப்ரூஃபோட சொல்லியிருக்குல்ல. உங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களை அழைச்சிட்டு வந்த உங்க ஃப்ரெண்டுக்கு தேவை சத்தியமா வெறும் 2 பேர். நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களை சம்பாதிக்க வச்சு அவர் சம்பாதிப்பாரு. நீங்க வரல அப்படின்னா நீங்க இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் இருப்பான், அவனை சம்பாதிக்க வச்சு இவர் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.